தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அடுத்த வாரம் தொடங்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே பீகாரில் எஸ்ஐடி நடைமுறைகள் தொடங்கி முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் தொடங்கும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிமுகனுடைய டிநகர் தொகுதியினுடைய அந்த முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அதுல இந்த டிநகர் தொகுதியில வாக்குச்சாவடி அதிகாரிகளாக உள்ள திமுகவினர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் 13,000 அதிமுக ஆதரவாளர் பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியதாக குறித்து இந்த வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதுல டிநகர் தொகுதியில கிட்டத்தட்ட 2,08,349 வாக்காளர்கள் உள்ள நிலையில 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு வெறும் 36,656 வாக்காளர்கள் மட்டும் அதிகரித்துள்ளனர். இந்த நிலையில மக்கள் தொகைக்கும் வாக்காளர் பட்டியலுக்குள்ள வாக்காளர் எண்ணிக்கை பெரும் வித்தியாசம் உள்ளதாக அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். தொகுதியில அதிமுக ஆதரவாளர் 13,000 பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்தவர்கள் பெயர்கள் நீக்கப்படவில்லை என்றும் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு புகார் மனுக்கள் அனுப்பி எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதனால தேர்தல் நியாயமும் நேர்மையாக நடைபெற உறுதி செய்ய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த டிநகர் தொகுதியில வாக்காளர் பட்டியலை மீண்டும் சரிபார்த்து தவறான சேர்க்கையத்தை நீக்கத்தை கலைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது டிநகர் தொகுதியில மொத்த வாக்காளர்களையும் சேர்த்து நீக்கம் நடந்துள்ளதுனால அவற்றை சரிபார்த்து திருத்த கோரி தேர்தல் ஆணையத்துக்கு பல மனுக்கள் அனுப்பி எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் நாடு முழுவதும் தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல பீகாரை போன்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளது என்றும் அப்போது மனுதாரர் அந்த தெரிவித்த புகார்கள் கவனிக்கப்படும் என்றும் அந்த தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பு கோரிக்கை ஏற்று வழக்கை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அந்த பீகார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் நகலை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.